ஹalleluya, praise Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய நாள்ல மீண்டுமாக உங்க எல்லாரையும் இந்த இன்றைய ஆத்துமாகாரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக நாட்களுக்கு பிறகாக நம்ம மீண்டுமாய் சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலே பல வெளி ஊழியங்கள் நிமித்தமாக நம்ம இன்றைய ஆத்துமாகாரம் நிகழ்ச்சியை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கு புது பொலிவோடு புதிய ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எல்லாருமே பயங்கர பிஸியாக டென்ஷனாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு பயத்தோட கலக்கத்தோடு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். அது என்ன? ஆண்டுடைய வசனம். அவருடைய வசனம் அது தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைப்பூட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், என கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே. இன்றைக்கு நம்ம கூட சொல்றோம்ல, நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே. நீங்க புழு பூச்சி எல்லாம் இல்ல. மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்க ஒரு பூச்சி போல இருக்கலாம். அவரிடத்துல ஆள் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், எல்லா பலமும் இருந்து அவங்க ஒரு பெரிய ஆட்களை போல இருக்கலாம். நம்ம ஒன்றுமில்லாத ஒரு பூச்சியை போல இருக்கலாம். அவங்க கூட உங்களை பார்த்து சொல்றாங்களா, நான் உன்னை நசுக்கிடுவேன், நான் உன்னை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஒருவேளை அவங்க முன்னாடி நம்ம ஒரு பூச்சி போல இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. நம்ம ஒரு மைனாரிட்டி போல இருக்கலாம், ஆனா நம்ம கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக பரலோகத்துல ஆயிரக்கணக்கான தூதர்கள், ஆயிரமான அக்கினிமயமான தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவங்க மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவனே நம்ம கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ ஒரு சிறு கூட்டத்தை போல இருக்கலாம், மனிதர்கள் சிறு கூட்டமாகி உன்னை பார்க்கலாம், உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிற மகனே, நான் உனக்கு துணை நிற்கிற மகளே, பயப்படாத. நம்முடைய வேதத்தில் ஏறக்குறைய 366 தடவைகள் பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் பிரதானமாய் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதுவே இன்றைய நாளை குறித்து பயமா இருக்குதா? இந்த நாளில் உங்களுடைய வேலையை குறித்து பயமா இருக்குதா? உங்களுடைய எக்ஸாமை குறித்து பயமா இருக்குதா? நீங்க செய்ய போகிற ஊழியத்தை குறித்து பயமா இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உங்களை மீட்கிறவர். நம்மை மீட்டார்ல, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டார், சாபத்திலிருந்து நம்மளை மீட்டார், நோய்களிலிருந்து நம்மளை மீட்டார். இன்றைக்கும் உங்களை மீட்க அவர் போதுமானவர். இன்றைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்திலிருந்து மீட்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அன்னைக்கு யோபு என்கிற பக்தன் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகல. உங்களுடைய மீட்பர் கூட சாகல. உங்களுடைய மீட்பர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, you worm Jacob, you men Israel, I will help you, says the Lord, and your Redeemer, the Holy One of Israel அப்படின்னு சொல்றாரு. Fear not my son, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட துணை நிற்கிற அன்புக்காக நன்றி. நாங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களோடு கூட துணையாய் இருந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற காரியங்களை நீர் ஜெயமாய் மாற்றி தருவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Fear not, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். God bless you. Have a glorious day to all. Amen.